பருகூர் வட்டம் எம்ஜிஆர் நகரத்துல குடி வாழ்ந்து வருகிறோங்க. 50 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே. வீடெல்லாம் ஒழுகும். பசங்களெல்லாம் வச்சுன்னு கஷ்டப்படுவோங்க. எப்ப வீடு இடியுமோ நைட் எல்லாம் தூங்காம முழிச்சுன்னு இருப்போங்க. மழை விட்ட பிறகுதான் அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அதிலே படுத்துக்குங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க. வரப்போல இதை கட்டித்தர அதை கட்டித்தரேன்னு சொல்லிடுவாங்க. முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு கட்டி தந்துனுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எம்எல்ஏ சாருக்கும் நன்றி. எம்எல்ஏ கட்டும் போது அவர் என்ன சொன்ன அவர் என்ன சொல்ற அதே மாதிரி நாங்களும் கட்டி கொடுப்போம். முதலமைச்சர் கேட்கறங்க. முதலமைச்சர் கேட்டுட்டு எல்லாருக்கும் நாங்களுக்கு இந்த 34 வீட்டுக்கு நான் எல்லாருக்கும் நான் கட்டி கொடுக்குறேங்களுக்கு. நீ பயப்படாதீங்க. எல்லாருக்கும் நான் வீட்டுக்கு கட்டி கொடுக்க. உங்களுக்கு அந்த கண்ணீர் உங்களுக்கு கண்ணீர்லாம் படிப்பேன். நானு எல்லாம் உங்க கஷ்டத்துல விளக்குவேன் இன்னும் சொன்ன வாக்கு கொடுத்தாரு. அவர் எப்படி வாக்கு கொடுத்தா அதே மாதிரி நிறைவேற்றிச்சு. முதலமைச்சருக்கு நன்றி, எம்எல்ஏக்கு நன்றி. முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வந்தாரு. நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது இதே பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அண்ணாவும் பேசி 2 பேர் இந்த மாதிரி 35 வீடுக்கும் புதுசாக வீடு கட்டுற ஸ்கீம் அன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு அற்புதமான ஒரு செய்தி கிடைச்சிது. எல்லாருக்கும் இந்த மாதிரி புதுசாக 35 வீடு திருப்பி இடிச்சு கட்டி புதுசாக சாவியோடு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அது மாதிரி ஏற்பாடு எல்லார்கிட்டும் மக்கள் சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இதான் வீடு கட்டிட்டு இருக்கோம். இந்த வீடு தான் சந்தோஷமா இருக்காங்க. இடிச்சு விடுற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ புதுசாக மோல்டிங் வீடு மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீடாக தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எம்எல்ஏவும் ஸ்பீடாக பண்ண சொல்லியிருக்காரு.